ரீசெண்டா மெரினா விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஆண் மற்றும் பெண் நண்பர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்துட்டு ஒரு போலீஸ்காரனுங்க 2 பேர் புருஷன் பொண்டாட்டியா அப்படிங்கிற இந்த மேட்டர் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதை நான் சொல்லிதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் கிடையாது. இப்போ இந்த விஷயத்துல என்ன ஆகியிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். நிஜமாவே இங்க யார் மேல தப்பு தெரியலன்னா இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்துதான் தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க முதல்ல ஏன் இருக்கக்கூடாது? சட்டமா இருக்கக்கூடாது? சட்டமா வீட்டுல தனியா உட்கார சட்டமா? இருட்டுக்குள்ள தனியா உட்கார்ந்தா தப்புதான். இப்போ நீங்க இந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோல பார்த்தாவே அந்த பெண் கேட்கிற கேள்வி எல்லாம் சரியான கேள்வியா தான் இருக்கும். எங்கேயாவது இந்திய சட்டத்துல ஆண் பெண் தனியா உட்காரக்கூடாதுன்னு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்கிற கேள்வி எல்லாமே கரெக்ட் தான். ஆனா இங்க என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அடிக்கடி பப்ளிக்ல நிறைய விஷயங்கள் தப்பா போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டா வர ரேப் நியூஸஸா இருக்கட்டும், அதே மாரி பப்ளிக் நியூஸஸ் ரொம்ப அதிகமாகவே போயிட்டு இருக்கு. அது நம்ம சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பாக்குறோம். எக்ஸாம்பிள் தியேட்டர்ல எல்லாம் இந்த மாதிரி நடக்குது. சோ இப்படி இருக்கிற இந்த சமயத்துலதான் இப்ப காவல்துறை எல்லாருமே அலர்ட்டா இருக்காங்க, எங்கேயாவது இந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாதுன்னு. பிகாஸ் இது ஃபாரின் கிடையாது, அப்சல்யூட்லி இது இந்தியா. சோ இதே கண்ணோட்டத்துல காவல்துறை பாக்குறதுனால தனியா ஒரு ஆண் மற்றும் பெண் உட்கார்ந்த உடனே அதே மாதிரி கேட்கிறாரோ என்னவோ. இப்ப அதே மாதிரி கேட்டதும் அந்த பெண்ணும் அடுக்கடுக்கா கேள்வி வச்சாங்க. இப்போ இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இப்போ இந்த காவலரை பணிமாற்றம் பண்ணிருக்காங்க. அதாவது கேட்டீங்கன்னா இடம் மாற்றம். இங்க ஒரு வேலை செய்ய முடியாதபடி பண்ணிட்டாங்க. சரி, இப்போ கமெண்ட் செக்ஷனை எடுத்துப்போம். ஒரு சில கமெண்ட் செக்ஷன்ல என்ன பிளேம் பண்றாங்கன்னா, நீங்க பொண்ணை ஆம்பளை ஃப்ரெண்டா பொம்பளை ஃப்ரெண்டாலாம் கேட்க கூடாது, நீங்க அவ பத்தினியா இல்ல அப்படியான்னு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இதை பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எதுக்கு கமெண்ட் பண்றீங்க, அங்க இருந்ததும் ஒரு ஆண் தான், ஆனா குற்றம் சாட்டுறது என்னமோ பெண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இப்ப அரைஸ் ஆயிருக்கு. வேற என்னன்னு பாத்தீங்கன்னா, வழக்கறிஞர் பேர் திலோத்தமா, இவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, எந்த இந்திய சட்டத்துல பெண்ணும் ஆணும் ஒன்னா உட்காரக்கூடாது, ஒரு பெண்ணு ஆணும் ஒன்னா உட்கார்ந்தாவே அவங்க தப்பு தான் செய்யறாங்கன்னு அர்த்தமா? தப்பு செஞ்சதுக்கு ப்ரூஃப் இல்லாம எப்படி நீங்க கேட்பீங்க? ஒரு ஆண் பெண் உட்கார்ந்துருக்காங்கன்னா நேரா போய் நீ புருஷனா பொண்டாட்டியா எதுக்கு போய் நீங்க கேட்கறீங்க, அவங்க யாரா வேணா இருந்து போட்டோம், எதுக்கு நீங்க கேட்கறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நிறைய சொன்னாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி 2024 டிசம்பர் அப்ப பட்டினப்பாக்கத்துல இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அதாவது இங்க கணவன் மனைவியே கிடையாது, ஆனா பீச்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்தனால அங்கேயும் இதே மாதிரிதான் பிரச்சனை நடந்துச்சு. பட் இந்த இடத்துல இது நியாயமா இருந்துச்சு, ஏன்னா போலீஸே இவங்க மிரட்டினாங்க. ஆனா இந்த இடத்துல மெரினா விஷயத்துல பார்க்கும் போது இது தப்பா தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் பண்ணது கரெக்ட் தான், இருட்டுல யார் உட்கார்ந்தாலும் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. சோ இப்ப நீங்க சொல்லுங்க, இருட்டுல ஒரு ஆண் பெண் தனியா உட்கார்ந்தா அவங்க தப்பு தான் பண்றாங்கன்னு அர்த்தமா, இல்ல இருட்டுல எல்லாம் எதுக்கு உட்காரணும் அப்படின்னு நீங்க நிறைய நினைச்சீங்களா? உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.